நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இந்த நாளிலும் கூட உங்களோடு ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவ அன்பின் நற்செய்தி ஊழியத்தின் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் ஆண்டவர் தந்த நல்ல கிருபைகளுக்காய் நான் ஆண்டவர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க் 5ஆம் அதிகாரம் 34வது வசனம் பார்க்கலாம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். இதை யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அந்த 12 வருஷம் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவளுக்கு பார்த்தீங்கன்னா வேதனை இருந்தது. இன்னும் பார்த்தீங்கன்னா 26வது வசனத்தில் பார்க்கிறோம், அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு என்று பார்க்கிறோம். வேதனை, வருத்தம் மனு குலத்திற்கு எப்பொழுது வந்தது என்றால், பாவம் வந்த உடனே ஆண்டவர் சொன்ன காரியம், ஆதாமை பார்த்து வேதனையோடே அதன் வருத்தத்தை நீ புசிப்பாய் என்று சொன்னார். நீ வருத்தத்தோடே அதன் பலனை நீ புசிப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னும் பார்த்தோம் என்றால், நீ வேதனையோடே நீ பிள்ளை பெறுவாய் என்று சொல்கிறார். அந்த வேதனை, வருத்தம் மனுக்குலத்திற்கு அப்படியாக வந்தது. சரி, அந்த வேதனை, வருத்தம் ஏன்னா இன்னும் பாருங்கள், நமக்கு அந்த வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய கிருபைங்க. வேதாகம் எப்படின்னா ஒரு மேனுவல் போன்றது. ஏன்னா வேதாகமத்தில் நாம் பார்த்தோம்னா, அந்த நமக்கு ஒரு பொருளை வாங்கினோமானா கூட மேனுவல் என்று ஒன்று கொடுப்பார்கள். அதில் என்ன இருக்கும், அதை எப்படியாக இயக்குவது, அதை எப்படி பராமரிப்பது, அதை நாம் பயன்படுத்துவது என்கின்ற காரியங்கள் எல்லாம் அதில் இருக்கும். அதே போல தாங்க வேதாகமம் நம்மை எப்படி சரிப்படுத்துவது, நாம் எப்படி வாழ்வது, அதில் உள்ள காரியங்கள் எல்லாம் என்ன என்பதை நாம் பார்த்து அதன்படி நடந்தோமானால் அது சரியான ஒரு வாழ்க்கை. அதற்காகத்தான் அந்த வேதாகம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். அதனால தான் அந்த வேதனை, வருத்தம் மனுக்குலத்துக்கு வந்தது. சரி, நாம் அந்த வேதனை, வருத்தத்தை நாம் எப்படி சரி செய்ய வேண்டும்? வேதனை, வருத்தம் எனக்கு மாற வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோமானால், அதற்கு வேதாகமத்தில் தாங்க எல்லாவற்றிற்கும் பதில் இருக்கிறது. பாருங்கள், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் பார்க்கிறோம். எகிப்தில் இஸ்ரவேலர்கள் என்ன செய்கிறாங்க, 430 வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து மிகவும் வேதனைப்படுகிறாங்க. அது வார்த்தையை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டில் நிமித்தம் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்று நாம் பார்க்கிறோம். நாம் அப்படியாக நமக்கு வேதனை நீங்க வேண்டுமானால் நாம் செய்கின்ற காரியம் என்னன்னா, அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன். நம் ஆண்டவரிடத்தில் யாரால் நம் வேதனையை, வருத்தத்தை மாற்ற முடியும் என்றால், நம் ஆண்டவரால், நம்மை படைத்த ஆண்டவரால் மாத்திரம்தான் மாற்ற முடியும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வேதாகமத்தில் பார்க்கிறோம், கூக்குரல் இட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாம் சொல்லலாம், நான் எத்தனையோ முறை ஆலயத்திற்கு சென்று ஆண்டவர் பாதத்தில் இருந்து நான் எவ்வளவோ கூக்குரல் இட்டிருக்கிறேனே, ஏன் எனக்கு மாத்திரம் இந்த வேதனை, வருத்தம் மாறவில்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். பாருங்க, அந்த அதே இதில் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் எட்டினது.
எகிப்தியர்கள் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செஞ்சதா? அவருடைய சமூகத்தில் வந்து எட்டினதா. ஏன் நம்முடைய கூக்குரல் ஆண்டவர் சமூகத்தில் கேட்கவில்லை? ஏன் நம்முடைய கூக்குரலுக்கு பதில் இல்லை? ஏன் இப்படி எனக்கு மாத்திரம் நடக்கிறது என்று ஒருவேளை நாம் சொல்லிக்கொண்டு இருக்கலாம். அதற்கு காரணம் என்னவென்றால், நம்முடைய கூக்குரல் ஆண்டவர் சமூகத்திற்கு எட்டவில்லை. ஏங்க அப்படி எட்டவில்லை? ஏன் எட்டவில்லை? என்ன செய்தா எட்டும் என்று பார்த்தோமானால், வேதாகமத்தில் அதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 66ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இல்லையங்க, நான் என்ன பாவம் செய்கிறேன், நான் அப்படி என்ன அநியாயம் செய்கிறேன் என்று சொல்லி ஒரு வேளை சொல்லலாம். பாருங்க, எல்லாம் ஈஸியாக மனிதன் நமக்கு வந்து விடுங்க. ஆனால் மனத்தாழ்மை என்பது ஈஸியாக நமக்கு வராதுங்க. அந்த தாழ்மை தான், அதான் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன். நமக்கு தாழ்மை வராதுங்க. அந்த சூழ்நிலை வரும்பொழுது தான் அது வெளிப்படும். யாராவது நம்மை ஒரு வார்த்தை குறைத்து சொல்லிவிட்டா, நான் யார் தெரியுமா என்று சொல்லி உடனே நம்ம என்ன செய்கிறோம்? விட்டு கொடுக்காம பேசிவிடுகிறோம். அதே போல கர்த்தருடைய ஜெபத்தில் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் குற்றங்கள், எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவளை நான் மன்னிக்கிறது போல என்னுடைய குற்றத்தை எனக்கு மன்னியும். அதாங்க மன கசப்பு. அது நம்மிடத்தில் உண்டா? எவ்வளவு ஈஸியாக மற்றவர்களை பேசி விடுகிறோம். மற்றவர்களை குறித்து பேசுவது என்றால் நமக்கு எவ்வளவு ஒரு அல்லாதி பிரியமாக இருக்கிறது. ஈஸியாக பேசி விடுகிறோம். அதான் நாவு நெருப்பை போன்றது என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மன கசப்பு நம்ம விட்டு மாற வேண்டுங்க. அதையெல்லாம் மாற்றும்படியாகத்தானே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவைக்கு சென்றார். அதை மாற்றும்படியாகத்தானங்க நமக்காக தன்னுடைய மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அதான் சொல்றார், வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்கள் இளைப்பாறுதல் தருவேன். சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் என்று சொல்கிறேன். மனத்தாழ்மை, மனக்கசப்பு மாற வேண்டுங்க. அதான் வேதம் சொல்கிறது, நீ காணிக்கை, நீ சர்ச்சில் போய் காணிக்கை போடும் முன்னதாக உனக்கு என்ன குறை உண்டோ அவங்ககிட்ட போய் நீ என்ன செய்ய, நீ போய் அவங்கள அறிக்கையிட்டு அவங்ககிட்ட என்ன செய், மன்னிப்பு கேட்டு வந்து பின்பு காணிக்கையை செலுத்து என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த மனக்கசப்பு நம் மாறும் பொழுது தாங்க நம்முடைய ஜெபம் ஆண்டவர் சமூகத்தில் எட்டும். அதான் தாவீது கேட்கிறார், வேதனை உண்டு பண்ணும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி கேட்கிறார். பார்க்கலாம், இதுவும் சரிதானா, உண்மையா, அப்படி எட்டுமா என்று பார்த்தோமானால் பாருங்க, சங்கீதம் தாவீதுக்கு சொல்கிறாரு, சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கிறேன். 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. பாருங்க, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தாவீதினுடைய அவருடைய ஜெபங்க. அதை போல நாமும் ஆண்டவரை எப்பொழுதும் முன்பாக வைத்தவர்களாக நாமும் அந்த வைராக்கியம், மனத்தாழ்மை, அது ஆண்டவரத்தில் மாத்திரம், தேவ உறவுல மாத்திரம்தாங்க அது கிடைக்கும். அதனால் நம்மை அதை சரிப்படுத்தி கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும் பொழுது நம்முடைய ஜெபம் அங்கே எட்டுங்க, அதற்கு பதில் கிடைக்கும் என்பதை மறந்து போக வேண்டாம். சரி பாருங்க, இந்த ஸ்திரீயை குறித்து நாம் பார்த்தோமானால்
அந்த மார்க் 5ஆம் அதிகாரத்தில் அந்த பாருங்கள் 24 வசனத்தில் அவனோடு கூட போனார், திரளான ஜனங்கள் அவர்களுக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள் என்று சொல்லப்படும். ஆண்டவர் பெரிய ஒரு கூட்டமாக ஆண்டவர் சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரீயை குறித்து அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, பாருங்க, அநேக வைத்தியர்கள், முதலாவது வைத்தியர்கிட்ட போயிருப்பா. அந்த பெரும்பாடு என்பது உடம்பில் உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப கொப்பளம் மாதிரி வந்து அது சலம் வரும், அப்படி ரத்தம் உடைஞ்சு அங்கே காணப்படுங்க. அதில் துர்நாற்றம் வரும், தாங்கிக் கொள்ள முடியாது, அவ்வளோ ஒரு காந்துதல் இருக்கும். அதாங்க பயங்கரமான ஒரு காரியம். ஊரல் அப்படி சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு என்ன செய்கிறார், மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழிக்கிறார். முதலாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பா, ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பா, அதில் சரியாக இருக்காது. இன்னொருங்க சொல்லியிருப்பாங்க அந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் சரியாகும்னு சொல்லி அங்கேயும் போயிருப்பா. இப்படியாக அநேக வைத்தியர்களால் இது சரியாயிருமா, அடுத்தது சரியாயிருமான்னு சொல்லி பார்த்தாலும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது என்று பார்க்கிறோம். கொஞ்சம் கூட குறையலைங்க. எல்லா ஆஸ்தியும் பணமும் செலவழித்து விட்டது. இனி மருத்துவத்தில் கூட செல்ல முடியாத ஒரு நிலைமை, தானும் சம்பாதிக்க முடியாத ஒரு நிலைமை, எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்விக்குறி. நான் என்ன செய்ய போகிறேன், இந்த உலகத்தில் இனி என்னால் எப்படி வாழ முடியும், என்ன நம்பிக்கையோடு நான் வாழ முடியும். முதலாவது சொந்தக்காரங்க உதவி இருப்பாங்க, வந்திருப்பாங்க. ஆனால் அவள் உடம்புல இருக்கு அந்த நாற்றத்தினால யாரும் பக்கத்தில் வராமல் எவ்வளோ அவமானப்பட்டு இருப்பாள். அப்படி ஒரு சூழ்நிலை, அப்படி ஒரு நிலைமையில் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். எனக்கு என்ன செய்ய முடியும், எனக்கு இனி வாழ்ந்து நான் என்ன பிரயோஜனம், நான் எப்படி வாழப் போகிறேன், நான் மரித்தால் நலமாக இருக்குமே என்று கூட சொல்லியிருப்பார். அப்படி வருத்தப்படுகின்ற சூழ்நிலையில தான் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறார். என்ன கேள்விப்படுகிறார்? இயேசு கிறிஸ்து வந்து அவர் வந்து தொட்டால் போதும், என்ன வியாதினாலும் என்ன ஆகிவிடும், சரியாகிவிடும் என்று கேள்விப்பட்டிருந்தாள். கேள்விப்பட்ட உடனே அவளுக்குள்ளாக மிகவும் சந்தோஷம். இயேசு கிறிஸ்து வந்து என்னை தொட்டா நான் சரியாயிருவேனே, இப்படி ஒரு வழி இருக்குதே என்று சொல்லி நினைத்து பார்த்துருப்பா. வேற வழியே இல்லை என்று சொல்லி இருந்தவளுக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட உடனே மனதில் சந்தோஷம். நான் நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை தொட்டுவிட்டால் போதும், நான் சரியாகி விடுவேனே என்ற உடனே அவளுக்குள்ளாக அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். கேள்விப்பட்ட உடனே பாருங்க, அப்படி உடனே கேள்விப்பட்டா இயேசு கிறிஸ்துவை என்னை தொட்டா போதும் சரியாயிருவேன் கேள்விப்படுகிறாள். உடனே அது கேள்விப்பட்டு சந்தோஷம் வந்தது. ஆனாலும் கூட உடனே மனசில் ஒரு வருத்தம் வருகிறது. ஐயா, இயேசு கிறிஸ்து வருகிறார், அவர் என்னை தொடுவாரா? நானும் துர்நாற்றத்தோடு என் சரீரமே அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு 12 வருடங்களாக என்னை தொடுவாரா அவர்? இந்த துர்நாற்றத்தில் உள்ள என்னை தொடுவாரா அவர் என்று நினைத்து உடனே அவள் கலங்கி இருப்பாள். என்ன செய்வது என்று சொல்லி என்னை நிச்சயமாக தொட மாட்டாள். ஆனாலும் கூட அவளுக்குள்ளாக ஒரு திட்டம் வருகிறது. என்ன திட்டம் என்றால் பாருங்க, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆயிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஒரு காரியம் இருக்கிறது. நான் எப்படியாவது அவள் போய் அவருடைய வஸ்திரத்தை ஆயிலும் நான் தொட்டு விடுவேன், அப்படி தொட்டு விட்டால் போதும் நான் உடனே சொஸ்தமாகி விடுவேன் என்று சொல்லி அவள் சொல்கிறாள்.
மற்றவர்த்திலையும் சொல்லியிருப்பாள். அதன்படி அவள் செயல்பட ஆரம்பிக்கிறார். பாருங்க, அங்கே வருவதோ மிகப்பெரிய கூட்டம். எப்படி தொடுவது? ஆனாலும் சரி, நான் எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நான் நிச்சயமாக நான் விடப்போவதில்லை என்று சொல்லி அவள் முடிவெடுக்கிறாள். அப்படியாக என்ன செய்வாள்? ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக மெதுவாக போகிறாள். போய் என்ன செய்கிறாள்? போய் பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். பாருங்க, அவளுக்குள்ளாக எண்ணம், வஸ்திரத்தை தொட்டால் நிச்சயமாக நான் சொஸ்தமாகி விடுவேன். அவளுடைய விசுவாசம். அதன்படியே அந்த கூட்டத்தில் நுழைந்து கஷ்டப்பட்டு எப்படி ஆயிலும் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இந்த சூழ்நிலையை நான் விட்டு கொடுத்தா நான் அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி அவள் அந்த கூட்டத்திற்குள்ளாக சென்று தான் நினைத்தது போல அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். தொட்ட உடனே என்ன நடக்கிறது பாருங்க. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அவள் நினைத்தபடியே அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் சரீரத்தில் உணர்ந்தாள். எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பா பாருங்க, எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பா. 12 வருடங்கள் ஆஸ்தி எல்லாம் செலவும், எதிர்காலத்தை குறித்து கேள்விக்குறி. எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும், அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாள் இல்லையா? மருத்துவ இடத்துலாம் போய் 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 சரியாயின்னு பார்த்து குணமாகவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஆடையை தொட்ட மாத்திரத்திலே விசுவாசத்தின் படி அங்கே அவளுக்கு சுகம் கிடைத்தது. பாருங்க, அந்த சுகம் அவ்வளோ சந்தோஷப்பட்டு அந்த சூழ்நிலையில் என்ன நடக்கிறது பாருங்க. உடனே இயேசு தம்மிடத்தின் வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். ஆண்டவர் உடனே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார்? அவள் சந்தோஷப்பட ஆரம்பிக்கும் பொழுது இதை கேட்ட உடனே அவள் இருதயமே நின்று விடும் போல இருந்தது. ஆண்டவர் கேட்கிறாரே, என்னை தொட்டது யார் என்று, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்கிறாரே. நான் தானே வஸ்திரத்தை தொட்டேன். ஐயோ, எனக்கு சுகம் கிடைத்ததே, நினைத்த மாத்திரத்தபடியே எனக்கு சுகம் கிடைத்ததே. ஆனால் என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்கிறாரே. எங்கே நான் என்று சொன்னா எனக்கு கொடுத்த அந்த 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 எனக்கு கொடுத்த அந்த எனக்கு கிடைத்த அந்த சுகத்தை அவர் எங்கே திரும்ப எடுத்துக்கொள்வாரோ? அவள் பயப்படுகிறாள். தெரியாமல் செய்தோமே, அவருக்கு தெரிந்து விட்டதே, எனக்கு கிடைத்த இந்த ஆரோக்கியத்தை அவர் எடுத்து விடுவாரோ என்று சொல்லி அவள் பயப்படுகிறாள். உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் சீசர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க? என்ன இப்போ திரளான கூட்டத்தில் எல்லாரும் ஒருவருக்கொருவர் நெருக்கி கொண்டு வருகிறோம், என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்று சொல்கிறாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார்? இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்க்கிறார். இவளையும் பார்த்திருப்பார். அவளுக்குள்ளோ பயம். என்னை தொட அனுமதிக்க மாட்டார். நானோ அவ்வளோ ஒரு என் சரீரத்தில் அவ்வளோ துர்நாற்றம் உள்ள ஒரு இருந்தவள். நிச்சயமாக தன் சரீரத்தை தொட அவர் அனுமதிக்க மாட்டார். அது என்னை தொட்டது யார், வஸ்திரத்தை தொட்டது யார் என்று குறிப்பிட்டு கேட்கிறாரே. அதுவும் அல்லாமல் என்னையும் பார்க்கிறார். அவர் வஸ்திரத்தை தொட்ட உடனே யாருமே சுகமாக்க முடியாத அந்த வியாதி எனக்கு வேதனை நீங்கி நான் சுகமாக இருக்கிறேனே, அப்படி பட்ட ஒரு தேவனிடத்தில் நிச்சயமாக மறைக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டாள். அடுத்ததாக என்னை பார்த்துதான் கையை நீட்டி நீதான் என் தொட்டது என்று சொல்ல போகிறாள் என்கின்ற உடனே அவள் செய்த காரியம் என்னென்னா, தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீ ஆனவள் பயந்து நடுங்கி அவள் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவள் உடனே ஆண்டவர் பாதத்தில் விழுகிறார். ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே,
12 வருடங்களாக பெரும்பாடுள்ள அந்த நோயினால் மிகவும் கஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் இழந்தவளாக நான் இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு ஒரே வழி, நீங்கள் உங்களை நீங்கள் தொட்டா தான் எனக்கு சரியாகுன்னு கேள்விப்பட்ட உடனே எனக்கு சந்தோஷம். ஆனாலும் கூட உங்கள் வஸ்திரத்தை மாத்திரம் நீங்கள் எங்களை தொட மாட்டீங்க, ஆனால் உங்கள் வஸ்திரத்தை தொட்டால் போதும் நான் சுகமாகன்னு சொல்லி நான் கூட்டத்துக்குள்ளே வந்து உங்கள் வஸ்திரத்தை தொட்டேன் ஆண்டவரே. என்னை மன்னியுங்க ஆண்டவரே, நானும் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவரே என்று சொல்லி ஒரு பாதத்தில் விழுகிறாள். எல்லா உண்மையும் சொல்லுகிறாள். நான் சுகம் பெற்றுக்கொண்டேன் ஆண்டவரே. அவளுக்குள்ளாக இந்த சுகத்தை ஆண்டவர் எங்க திரும்ப பெற்றுக்கொள்வாரோ என்கின்ற பயம். ஆனால் ஆண்டவரோ பாருங்க, அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோടെ போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்கிறார். சரி, ஆண்டவர் ஏன் அந்த 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 பெரும்பாடுள்ள ஸ்திரீயை, அவளுடைய எண்ணம் என்ன? தன் சுகம் பெற வேண்டும், அதன்படி சுகத்தம் பெற்றுக்கொண்டாள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அவளை அப்படியாக விட்டிருக்கலாமே. ஏன் வந்து கூப்பிட்டு அவளை அங்கே வர வச்சு ஏன் அதை அவட்ட வந்து கேட்கணும்? ஏன் ஆண்டவருக்கு தன்னை பெருமையாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற அர்த்தம் அப்படி நினைத்திருப்பாரோ? நினைத்து பாருங்க. ஏன் கூப்பிட வேணும்? ஆண்டவர் சொன்ன காரியத்தை பாருங்க. நிச்சயமாக ஆண்டவர் என்ன காரணம் ஆண்டவருக்கு தெரியும். எதனால் இந்த பெரும்பாடு இந்த கஷ்டம் வந்தது என்று சொல்லி. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ விசுவாசத்தபடி நீ உனக்கு என்ன வந்தது? உன்னை ரட்சித்தது. அதற்கு காரணம் உன்னுடைய பாவம். ஒருவேளை அப்படியாக சென்று இருந்தால் அவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்காது. அவளுக்கு திரும்ப அதே மாதிரி ஒரு வியாதி நிச்சயமாக வரும். பாவத்தினால தான் அந்த வியாதி வந்தது. அதை ஆண்டவர் அறிந்தபடியினால தான் அவளை அழைத்து, மகளே உன் விசுவாசம் ரட்சித்தது, உன் விசுவாசித்த, அதனால் முதலாவது அவளுக்கு தேவை பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு. இரண்டாவதாக அந்த ரட்சிப்பின் வழியாக வரக்கூடிய சமாதானம். அடுத்தது உன்னுடைய வேதனையை நீங்கி நீ சுகமாயிரு. உன் வேதனை நீங்கட்டும் மகளே. அதற்கு காரணமான பாவம் உன்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி பாவ மன்னிப்பை கொடுத்து அந்த அவளுக்கு என்ன செய்ய கொடுத்த காரியம், முதலாவது அவர் கொடுத்தது ரட்சிப்பு, அடுத்தது சமாதானம், அடுத்தது அந்த வேதனை நீங்கி சுகம். அதுதான் பூரணப்படுத்துவது. பாருங்க, திருடனோ திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், நானோ உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் பரிபூர்ணப்படுத்தவுமே வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நம் இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் கூடும். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு தேவை அதை போல நாம் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரை எப்படியாவது நாம் விடாதபடிக்கு நாம் ஆண்டவரை பிடித்தவர்களாக நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தாமே நமக்கு தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உன் வேதனை நீங்கி சுகமாக இரு என்று சொல்ல வார்த்தையின்படியே ஆண்டவரே, எங்களுக்கு வேதனைகள் உண்டு, வருத்தங்கள் உண்டு ஆண்டவரே. கிருபையாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வேதனை வருத்தங்களை மாற்ற உங்களால் மாத்திரமே முடியும் ஆண்டவரே. அதற்கேற்ற விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க.
நாங்களும் ஆண்டவரே உம்மை பற்றி கொள்ளத்தக்க கிருபைகளை தாங்க. யார் யாரெல்லாம் என்னென்ன தேவையோடு வேண்டிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படியே, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான் என்ற வார்த்தையின்படியே யார் யார் கேட்கிறார்களோ அவர்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்வார்களாக. அப்படிப்பட்ட கிருபைகளை இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் தாங்க ஆண்டவரே, எனக்கும் தாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை நீங்கள் எங்களை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். வேதனை நீங்கி சுகமாய் இரு என்ற வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசியதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி இயேசு சுவாமி, ஸ்தோத்திரம் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.